நம்ம விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் கல்யாணம் முதல் காதல் வரை நாடகத்துல நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்மளுடைய பிரியா. இந்த பிரியாவுக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுமே வந்துட்டு பயங்கர தீவிர ரசிகை அப்படின்னே சொல்லலாம். சரி, பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா அதுதாங்க தப்பு. தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் கூட வந்துட்டு பிரியாவுக்கு பயங்கரமான ரசிகர்கள். சமீபத்துல பிரியா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, நான் கல்யாணம் ஆயிட்டு அப்ராட்ல செட்டில் ஆகுறதுனால என்னால தொடர்ந்து இந்த நாடகத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை கேட்டதுல இருந்து பிரியாவோட ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கர அப்செட். ஸோ அவங்க போகாதீங்க, ஸோ நாடகத்தை மறுபடியும் நடிங்கன்னு சொல்லிட்டு பல ரிக்வஸ்ட் வந்துட்டே இருக்கு. பிரியாவுக்கு இவ்வளவு பெரிய மவுசத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஜய் டிவி, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா கூட வந்துட்டு நாடகத்தை நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட நிறைய ரிக்வஸ்ட் பண்ணிட்டே வர, இதனால வரைக்கும் முடியாதுன்னு சொன்ன பிரியா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால விஜய் டிவி பயங்கர குஷியா இருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா அங்கதாங்க பெரிய ட்விஸ்டா இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே கல்யாணம் முதல் காதல் வரை நாடகத்திலே பிரியாவை தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் டிவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே கல்யாணம் முதல் காதல் வரை நாடகம் கன்னடத்துல ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு. அந்த கன்னட ஹீரோயினியை இப்ப தமிழ்ல எடுத்து போடுறதா விஜய் டிவி முடிவு பண்ணி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ அவங்களும் வந்துட்டு இப்ப நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரியா வந்தா கூட கல்யாணம் முதல் காதல் வரையில நடிக்கவே முடியாதுங்க. பிரியாவுக்காக தனியா ஒரு நாடகம் வந்துட்டு விஜய் டிவி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பிரியாவோட ரசிகர்கள் எப்படி ஏத்துக்க போறாங்கன்றதே தெரியலங்க. பிரியா ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்கள கல்யாணம் முதல் காதல் வரையில பார்க்கதான் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ பிரியாவுக்காக இப்போ தனியா ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறதுனால எல்லாருமே சந்தோஷமானாலும், கல்யாணம் முதல் காதல் வரை நாடகத்துல வந்துட்டு அவங்க நடிக்க மாட்டாங்கன்ற விஷயம் எல்லாருமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.